ஆகையால் மக்களே சிந்திங்க, செயல்படுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு. இதுவரை டிஎம்கே ஆட்சி எதிர்க்கட்சியா இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணனாங்க, என்னெல்லாம் போராட்டங்கள் பண்ணாங்க, எதெல்லாம் முன்னெடுத்தாங்க, அதெல்லாம் ஆட்சியில இருக்கும்போது செஞ்சாங்களாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் சொல்றதை நீங்க அப்படியே நம்ப வேண்டாம், சிந்தித்தல் பாருங்க. அவங்க நம்ம மக்களுக்காக நேர்மையா, உண்மையா, பயபக்தியோட ஒரு அடிப்படை தொண்டனா கிட்ட இருந்து யோசிச்சு பேசுற மாதிரி எல்லாம் பேசுவாங்க, டிராமா பண்ணுவாங்க, நடிப்பாங்க. பக்கா நடிப்பு. அவங்களெல்லாம் சினிமால கொண்டு சேர்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கா நடிப்பாங்க. ஆனா அது தன்னுடைய ஆட்சி ஜெயிச்சு மக்கள் அவங்க நடிப்பை கண்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தில் இருக்க ஒரு பிரச்சனை கூட கையில் எடுக்க மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. தன்னுடைய அதிகாரத்தை, பவரை கையில வச்சுட்டு எதுவுமே இது வரைக்கும் அவங்க பண்ணதில்லை.